அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோயிலில் கல்யாண ஏற்பாடுகள் எல்லாமே ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த டைமில் நம்ம கதிருக்கு ஒரு பக்கம் எப்படிடா இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையை ஓட்டுறது, ஒரு பக்கம் இந்த விஷயம் ஊரில் அப்பாவுக்கோ இல்லை மாமா வீட்டில் யாருக்காச்சும் தெரிஞ்சாலும் ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடும், இதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன உளைச்சலே இருக்காங்க நம்ம கதிர். அந்த டைமில் நம்ம எழில் போய் கதிருக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. கதிர், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அம்மாவுக்காக நீங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ உங்கள் மாமா குடும்பம் உங்கள் குடும்பம் ஒன்று சேர்றதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்களை நம்ம யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்பவே நல்லது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம எழில் கதிர்கிட்ட பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மீனா கதிரை ரொம்ப நல்லாவே பிரைன் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன கதிர், நீ என் தம்பியாக இருந்தாலும் நான் இப்படி தான் சொல்லுவேன், அத்தை அவங்க அண்ணன் பொண்ணுக்கும் அவங்க அண்ணனோட வாழ்க்கைக்காகவும் உன்னோட வாழ்க்கையை பணைய வைக்கணும்னு நினைக்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, உனக்கு இன்னுமே டைம் இருக்குது, நம்ம வேறு ஏதாச்சும் வழி யோசிக்கலாம், நீ முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க. பிடிக்காத ஒருத்தருக்காக நம்ம இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்ல, உடனே நம்ம கதிர் என்ன பண்ணுறேன்னா, பிடிக்காதவங்களுக்காக நான் செய்யலை, எனக்கு பிடிச்சவங்களுக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிறேன், எனக்கு எல்லாமே இருக்கிறது என் அம்மா தான், அதனால் அம்மாவுக்கு பிடிச்சது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம மீனாவும் என்ன பேசுதுன்னு தெரியாமல் ரொம்பவே சைலண்ட் ஆயிடுறாங்க. ஒரு பக்கம் இந்த விஷயத்த நம்ம யாரும் வீட்டிலையும் சொல்ல முடியல, அதே சமயத்தில் கதிரோட வாழ்க்கை இப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு சும்மாவும் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனையே நடக்கும். இந்த பிரச்சனைக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம கோமதி வீட்டில் இருக்க போகிறாங்க. அதையெல்லாம் பார்க்குற நம்ம மீனா ஒரு பக்கம், அத்தையால் தான் இவ்வளோ பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு, ஏற்கனவே கதிர் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சியும் அவனோட வாழ்க்கையே பாலங்கலத்தில் தள்ளி விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா ஒரு பக்கம் ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க. வீட்டுக்கு போனதுமே நம்ம பாண்டியன் ஒரு பக்கம், எங்க கோமதி நீயும் மீனாவும் மட்டும் வந்திருக்கீங்க, கதிர் உங்கள் கூட தானே வந்தான், எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கதிர் வரும்போது தாங்க எங்கள் கூட வந்தான், ஆனால் அதுக்கப்புறம் அவன் ஆளே இல்லை, எங்கே போனால் என்ன ஆனானே தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம கோமதி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்க போகுது. கண்டிப்பாக நம்ம பாக்யா கதிர் ராஜ் ரெண்டு பேரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறாங்க. வீட்டுக்கு வந்தால் ஒரு பக்கம் கோபி ராதிகா அவங்க அண்ணா ஃபேமிலியில் இருக்க போகிறாங்க. நம்ம பாக்யா கதிரி ராஜையும் கூட்டிகிட்டு வந்து நம்ம பாண்டியன் வீட்டில் விட போகிறாங்க. இதனால் ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது. என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.